வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கொத்தமல்லி சட்னி தான் பார்க்க போகிறோம். எனக்கு பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஸோ நான் அடிக்கடி கொத்தமல்லி சட்னி செய்வோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி சட்னி ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கு ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொத்தமல்லி வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, கொஞ்சமாக தேங்காய், தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி, இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அதை வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது வந்து லைட்டாக கலர் மாறினதும் நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா முழுசாக எடுத்திருக்கேன். ஸோ 2-3 அதை வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பூண்டு, இஞ்சி வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி வந்து சேர்க்க போகிறதில்ல. தாளிக்கும் போது பெருங்காயம் மட்டும் சேர்க்குறேன். ஸோ வந்து ஆப்ஷனல் தான். எனக்கு வந்து அந்த வந்து கொத்தமல்லியோட ஃப்ளேவர் அப்படியே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் வந்து பூண்டும் இஞ்சியும் சேர்க்கல. நீங்கள் வேணும்னா நீங்கள் இதில் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொஞ்சமாக பூண்டும் இஞ்சியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மிளகா சேர்த்த பிறகு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கழுவி வச்சுருந்த கொத்தமல்லியும் இதோடு சேர்த்துட்டு வதக்கிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்க வேண்டியதில்லை. இது வந்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்க வேணுன்றது அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூடேறி நல்லா சுருண்டு வரும் பார்த்திங்களா, அவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கினாலே போதும் நமக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காஞ்ச மிளகா வேணாலும் சேர்க்கலாம். ஆனால் பச்சை மிளகா சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா காஞ்ச மிளகாயும் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு துண்டு புளியும் கொஞ்சமாக தேங்காயும் நான் வந்து இதோட சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதை சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கணுன்றது அவசியம் இல்லை. இந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா புளியும் வந்து நல்லா ஊறிடும், நமக்கு ஈஸியாக அரைஞ்சிரும். அதுக்காக தான் இப்போ புளியும் இதோட சேர்த்தாச்சு. இது அப்படியே ஆறட்டும். ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியாக வேணால் தண்ணியாக செஞ்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கெட்டி சட்னி மாதிரி தான் எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கெட்டி சட்னி மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சூப்பராக தாளித்து கொட்டிட்டோன்னா அட்டகாசமான ரொம்பவே மணமான கொத்தமல்லி சட்னி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கூட சேர்ப்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கல. அப்படியே வந்து அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து அட்டகாசமாக இதில் இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வந்து பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சட்னி ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அண்ட் குயிக்காக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.